என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். அடிப்படை அறிவு வேணாமா? நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல. ஒன்னால 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா? தர முடியுமா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட? அப்ப நீ எதுக்கு? நான் என்ன கறியும் திம்பேன், பன்னிக்கறி திம்பேன், பாம்பு கறி திம்பேன், மாட்டுக்கறி திம்பேன், ஆட்டுக்கறி திம்பேன், பூனைக்கறி திம்பேன், எதையும் திம்பேன். என் பசி உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன தேவை வருது? நாகாலாந்துல நாய்க்கறி திங்கிறான், போய் கேள. உணவு என்பது என் உரிமை, உடை என்பது, மொழி என்பது, வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை. அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன். நீ அதை திங்காத இதை திங்காத, வேற நீ வெள்ளை பூண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்ட. நான் எதாவது கேட்கிறேன்னா? நான் எதாவது கேட்கிறேன்னா? வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதியமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? மாடு புனிதம் தானே, நான் திங்க கூடாது நானே. நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க. எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற? உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது நானா நாட்டின் பிரதமரா? ஊரானுக்கு ஊட்டி விடுதா, உள்ளவன் தின்னா கொண்டு புரிவில? இதான் உங்க தர்மமா? தர்மமா? இது கர்மமா? அது என்ன கொடுமை இது? எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற? நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு? அது அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்கிற காசு நிக்குது. கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா? சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய நீ முதல்ல. எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடு கட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற? ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு. கேவலம் இதெல்லாம். மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை தடை செய்யறது, இதை தடை செய்யறது.